தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளின் தூயாவியாரின் புறவும் அனைவரோடு இருப்பதாக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உமது குடும்பத்தை இடையராத இரக்கத்தினால் காத்திருளவே நாங்கள் வேண்டுகிறோம். அதனால் விண்ணகரை மட்டுமே எதிர்நோக்கியிருந்த குடும்பம் உமது நிலையான பாதுகாவலினால் என்றுமே உறுதியடை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது டாக்டர் ராய் கிறிஸ்து குடும்ப கருத்துப்படி மருத்துவ மேற்படிப்பு இறுதியாண்டு தேர்வை நல்லபடியாக எழுதவும், நல்ல ஞாபக சக்தி கிடைக்கவும், நற்சுகம் வேண்டியும், இறை ஞானத்தை இறைவன் தர இறையருள் வேண்டியும், ஸ்டாலின் குடும்ப கருத்துப்படி எக்ஸல் நிறுவன தொழில் வளர்ச்சிக்காகவும், ஸ்டாலின் குடும்ப கருத்துப்படி புரூஸ் பிளாட்ஸ் குடும்ப நலனுக்காகவும், ஸ்டாலின் குடும்ப கருத்துப்படி பேபி உடல் சுகத்திற்காகவும், ஸ்டாலின் குடும்ப கருத்துப்படி ஆசிர் செல்வம் குடும்ப நலன் வேண்டியும் இறை ஆசிரியருக்காகவும், சின்னவர் அருணா குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் இறையருள் வேண்டியும், லெனி வனிதா குடும்ப கருத்துப்படி மகன் ஆதவன் எழுதும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற இறையருள் வேண்டியும், சலோமி குடும்ப கருத்துப்படி புதிய ஆலயம் கட்டி முடிந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், சலதா குடும்ப கருத்துப்படி மகன் சாம் வெளிநாட்டு பயணம் பாதுகாப்பாக அமையவும், செய்யும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டியும், தேசுராஜ் அருள்ஞானம் குடும்ப கருத்துப்படி பேத்தி ஆன்யா 2வது பிறந்த நாள் நன்றியாகவும், நல்ல உடல் சுகமும் இறை ஞானமும் கிடைக்க இறையருள் வேண்டியும், செபஸ்தியான் எலிசபெத் ராணி குடும்ப கருத்துப்படி மரித்த ஆரோக்கியம் ஆன்ம இழைப்பாட்டிற்காகவும், இயேசுதாஸ் ஜீவனின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருட்தந்தையர்கள் அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் குடும்பத்தில் மரித்த மாவட்டத்தில் உழைத்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இழைப்பாளர்களுக்காகவும், குழந்தராஜ் செல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம்
தொழில் முன்னேற்றத்திற்காகவும் சான்வின் பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பாத்திமா ராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இயேசுவாட்டிற்காகவும் அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய நிலைப்பாடுகளுக்காகவும் நேடிஷா குடும்ப கருத்துப்படி பூரண உடல் சுகம் கிடைக்கப்பெற்றதற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். நீங்கள் வந்திருப்பதால் வாழும் கடவுளின் எதிரேக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வாசகம் அதிகாரம் 12 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 19 21 முதல் 24 எதிரேக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 18 முதல் 19 21 முதல் 24 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சூழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிட்டு பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அஞ்சி நடுங்குகிறேன் என்று மோசையே சொல்லும் அளவுக்கு அக்காட்சி அச்சம் விளைவித்தது. ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்து உள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது. பெற்ற நேர்மையானவர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் இருக்கிறீர்கள். ஆபேலின் இரத்தத்தை போல் அன்றி சிறந்த முறையில் குரல் எழுப்பும் இயேசுவின் இரத்தத்தினால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருள் வாக்கு பதிலுரை பாடம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை. உங்கள் கோவிலில் ஆண்டவரே, உங்கள் கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உம் பெயரை நினைத்து வருகிறோம். ஆண்டவர் மாண்பு மிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலைவில் வடக்கில் நிகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியால் இறங்குகின்றது. பதிலுரை. உமது கோவிலில் ஆண்டவரே, உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உம் பெயரை நினைத்து வருகிறோம். மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீட்டிலிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பதிலுரை. உமது கோவிலில் ஆண்டவரே, உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உம் பெயரை நினைத்து வருகிறோம். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில் கடவுளின் நகரில் கண்டோம். கடவுள் அந்த நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்தார். பதிலுரை.
உமது கோவிலின் ஆண்டவரே, உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். நினைத்து உருகினோம். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உமது பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரை தொடர்ந்து உமது புகழும் பூவுலகின் கடல் எல்லைகளை எட்டி நின்றது. உமது வழக்கை நீதியை நிலை நாட்டுகின்றது. வருகிறதை உமது கோவிலின் ஆண்டவரே, உமது கோவிலில் ஆண்டவரே, உம் பேரன்பை நினைத்து உருகினோம். உம் பெயரை நினைத்து உருகினோம். வாழ்த்துளி. Hallelujah, 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 ஆண்டவர்களோடு இருப்பாராக. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தறி தவிர உணவு, பை, இடைக்கட்சிகள், செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக் கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றை போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது வீட்டுக்கு சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஊற்றினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி.
ஆண்டவரே, உயர்வான தந்தை, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் என்றால் எங்களுடைய புகழுடைய மக்கள் தேவையல்ல. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மாட்சியை மிகுதிப்படுத்தாத வினம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து மகிமையை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஆதரித்து ஒரே குரலாக சொன்னதாவது: வணக்க திறப்பு நிறைவா நிவையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உடைய தூயாமையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமா தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவே திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாற்றமாக அவர் பாடுபடுடன் இணைந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்துமாக்க நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்து அறிந்து எண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக நன்றி உரிதம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையான பொருள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மத திரு அவையை நினைவுபடுத்துகிறோம். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்டாய தாமஸ் லெப்டினாஸ், எல்லா திருநிலையினரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்துள்ளோம். மேலும் உயர்த்தெழுந்து நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, எங்கள் குடும்பங்களில் மறைத்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னால் 1000 குரு சண்டைகளையும் நினைவு கூறுகிறார்கள். இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு நினைத்தலை மாதலையும் விண்ணுலக பேர் இன்ப மோட்ச வாக்கியத்தை நீர் நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜெபங்களை இறந்தோர் அனைவரையும் மறக்கத்தோடு நினைவது திரும்ப ஏற்றுமை அனைவரையும் மறக்கமாயிரம் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, புனித யோசேப்பு, திருத்தூதர்கள் உலகிலும் புகழ்ந்தவர்களாயிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் நாங்கள் நிலையான வாழ்வியல் தோழமை கொண்டவர்களாய் உன் திருமகனே கிறிஸ்து வழியாக
புகழ் தேர்ந்தவராக இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா புகழும் ஆட்சிமையும் உரியதே. ஆமென். ஆமென். நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற வேறின்ப வாழ்வுக்காகவும் எமீப்பராம் இயேசு கிறிஸ்துவே வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு எல்லாம் உழைத்தேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திருவையின் நம்பிக்கை மட்டுமே நோக்கி அதற்கு தேவையான அமைதியை முற்றுமையும் நிறைவாக தங்களிடம் திருவிழம் கொள்கிறார்கள் என்றுமானது ஆட்சி செய்கிறே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துவே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். செம்மறிய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெற்றோர்.
பொருட்களை நமது ஆணையத்திற்காக வழங்கியிருக்கிறாங்க. இந்த சகோதரர் சிவசுப்ரமணிய குடும்பத்தாருக்கு மலையாள சார்பாக நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஜெபிப்போமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே இல்லத்திலும் நாங்கள் பங்கேற்க திருமணமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்பணி தந்து என்னாலும் மகிழ்ந்து வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக நாமும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி அனைவருக்கும் இந்த வரங்களை பொழிந்து வரும் அற்புத குழந்தையிடம் நமக்கு தேவையான கருத்துக்களுக்காக போராடுவோம். பணிந்து வணங்கி விடுகிறோம். இலக்கமே உருவான நீதியம் அடிபோர் எங்கள் சபத்தை ஏற்று உருவமாக நாங்கள் வேண்டவர்கள் பெருமாள் உண்மையில் எங்களை வாட்டி வதைக்கும் துயரங்களையும் பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் திருமணப்படி ஒரு சிறு குழந்தையாக பெருமகனை எல்லா நோயாளிகளுக்கான மன்றாடுகிறோம். உமக்கு சுத்தமாய் வேதனையை நீக்கி நோயை உடனோயால் வருடம் அடியோர்களை கண்ணோக்கிறார். நீண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆதரத்தான் நாங்கள் துன்பங்களினால் உரிமையடைந்து இறக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அனுபவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாதுகாப்பு நடைபெறும். உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னம் உங்களுக்கு காவலாய் உங்களுக்கு பின்னம் உங்களை ஆசீர்வதிக்கும் வெல்லுவதற்காக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.